இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலானது 2500 இருந்து 3000 வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்லப்படுது. 4000 வருடங்கள் பழமையான கோயில் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனா திரேத்த யுகத்திலேயே இந்த கோயிலானது இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. பத்மநாப சுவாமி கோயிலுக்கு முந்தைய கோயில் பழமையான கோயில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயிலாக இந்த கோயில் இருக்குது அப்படின்னும் புராணங்கள்ல காட்டக்கூடிய ஆதாரத்தின்படி இங்கே தகவல்கள் சொல்லப்படுது. பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம் இப்படின்னு நிறைய புராணங்கள்ல இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை பத்தி பேசப்பட்டிருக்கு. முன்னால காலத்துல எல்லாம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுனா திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளை பார்த்து கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமே இருந்திருக்கு. இன்னமுமே கன்னியாகுமரி பகுதி மக்கள் எல்லாம் இவரை கும்பிட்டுட்டு தான் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போய் அவரை கும்பிடக்கூடிய அந்த வழக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.